ஹாய் நண்பா நண்பீஸ், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எய்த்தி பே கமிஷன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் என்ன, இனி 5 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி சம்பள கமிஷன் ஃபார்ம் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு. அப்புறம் பேசிக் சேலரி 69,000 மாறப்போதா, இது பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சம்பளத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக எய்த்தி பே கமிஷன் ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. இந்த குழு சம்பளத்தை எப்படி உயர்த்தலான்ட்டு பல தரப்பில் இருந்து கருத்துக்களை கேட்டுட்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் மத்திய அரசு ஊழியர்கள் சங்கத்தோடைய கூட்டமைப்பான NCJCM நேஷனல் கவுன்சில் ஜாயின்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி ரொம்ப தீவிரமாக முக்கியமான கோரிக்கை உணவை ஊதிய குழு கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த மனுவில் இருக்கிற 3 மெயின் பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? ஒன்று 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பள உயர்வு. பொதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்தீங்கன்னா புது ஊதிய குழு அமைச்சு சம்பளத்தை ஏற்றுவாங்க. ஆனால் இப்போ பொருளாதாரம் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்கு. அதனால் இனிமேல் 10 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு முறை சம்பளத்தை மாற்றி அமைக்கணும்னு கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் நியாயமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இரண்டாவது, வருடாந்திர உயர்வு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு 6% அதிகரிப்பு. இப்போதைக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா 3% தான் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. அதை அப்படியே டபுள் ஆக்கி 6% உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, 69,000 ரூபாய் அடிப்படை சம்பளம். பல்வேறு சம்பள பிரிவுகளில் ஒன்றா இணைச்சி, அதாவது மெர்ஜர் ஆஃப் பே ஸ்கேல் சொல்லுவாங்க. என்ட்ரி லெவலில், அதாவது ஆரம்பகட்ட அடிப்படை சம்பளத்தையே 69,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. சரி, ஏன் திடீர்னு இந்த புதிய சம்பள கட்டமைப்பு தேவைப்படுதுன்னா, இதுக்கு ஊழியர்கள் தரப்பில் 3 நியாயமான காரணங்கள் சொல்கிறாங்க. திறமையான இளைஞர்களை கவர்மெண்ட் வேலைக்கு இழுக்கணும்னா நல்ல சம்பளம் கண்டிப்பாக தேவை. ஏற்கனவே வேலை பார்க்குற திறமையான அனுபவம் வாய்ந்த ஊழியர்களை பிரைவேட் கம்பெனிக்கு போகாமல் தக்க வைக்க இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஊழியர்கள் நிம்மதியாக இருந்தால் தான் அரசு நிர்வாகம் இன்னும் சுறுசுறுப்பாக சூப்பராக இயங்கும்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. இப்படி சம்பளத்தை ஏற்றுனா அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சுமை ஆகிடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா இப்போவே மத்திய அரசு தன்னுடைய மொத்த வருவாயில் 13% பார்த்தீங்கன்னா சம்பளம் பென்ஷனுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் இதை ஒரு சுமையாக பார்க்கக்கூடாது, இது ஒரு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஊழியர் சங்கம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எப்படின்னா, ஊழியர்கள் கையில் நிறைய பணம் வரும்போது அவங்களுடைய வாங்கும் சக்தி, பர்ச்சேசிங் பவர் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மக்கள் அதிகமாக செலவு பண்ணி பொருட்கள் வாங்கும்போது மார்க்கெட்டில் பொருட்களுக்கான டிமாண்ட் அதிகமாகும். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கும். இதனால் நாட்டோட பொருளாதாரமும் வளரும், அரசாங்கத்துக்கு கட்டப்படுற வரி வருவாயும் கணிசமாக உயரும். ஸோ இது சுயேட்சை முறையில் நாட்டுக்கு தான் நல்லதுன்ட்டு ரொம்ப லாஜிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த மெகா கோரிக்கையை எல்லாமே பரிசீலனை பண்ணி அரசுக்கு ரிப்போர்ட் தர போகிறாங்க சீக்கிரமாகவே. இந்த எய்த்தி பே கமிஷன் பார்த்தீங்கன்னா 2027 கடைசியிலையோ 2027 பிகினிங்கில் நடைமுறைக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஸோ மக்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நாட்டோட பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் இந்த கோரிக்கைகள் உதவுன்ட்டு ஊழியர்கள் சங்கம் சொல்கிறாங்க. இந்த 5 வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளம் உயர்வு, அப்புறம் 69,000 ரூபாய் அடிப்படை சம்பளம், இந்த கோரிக்கைகள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது ப்ராக்டிக்கலாக சாத்தியமாகுமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.